சிம்மராசி நேயர்களே, உங்கள் ராசி சிம்மம் என்றால், அதாவது உங்கள் ஜாதகத்தில் லக்னம் அல்லது சந்திரன் இருக்கும் இடம் எண் 5 ஆக இருந்தால், இந்த ஆய்வு உங்களுக்கு மிகவும் முக்கியமானது. 2026ஆம் ஆண்டின் முதல் காலாண்டு, அதாவது ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் மாதங்களைப் பற்றி நாம் விரிவாக பார்க்கப் போகிறோம். இன்று நாம் 2025ஆம் ஆண்டின் இறுதி கட்டத்தில் ஒரு புதிய ஆண்டின் வாசலில் நிற்கிறோம். வெளியே எதிர்பார்ப்புகளின் சத்தம் இருந்தாலும், சிம்மராசிக்காரர்களின் மனதிற்குள் கேள்விகளின் இரைச்சல் அதிகமாக உள்ளது. மனதில் சொல்ல முடியாத ஒரு தவிப்பு உள்ளது. சனியின் தாக்கம் எனது உழைப்பை வீணாக்கி விடுமா? தொழிலில் நீண்ட காலமாக இருந்து வரும் தடைகள் எப்போது விலகும்? குடும்பம் மற்றும் உணர்வுபூர்வமான உறவுகளில் ஏற்படும் மன அழுத்தம் மற்றும் விரிசல்களுக்கு ஒரு தெளிவான முடிவு உள்ளதா? வேத ஜோதிடத்தில் மிக ஆழமான ஒரு கருத்து சொல்லப்பட்டுள்ளது. கிரகங்கள் தண்டிப்பதில்லை, அவை எச்சரிக்கவே செய்கின்றன. சைகைகளின் மொழியை புரிந்து கொள்ளாதவர்களுக்கே தண்டனை கிடைக்கிறது. முன்னால் உள்ள பாதை கடினமானது என்று நமக்கு முன்பே தெரிந்தால், விவேகம் நம் வேகத்தை கட்டுப்படுத்த கற்றுக் கொடுத்து விபத்திலிருந்து நம்மை காப்பாற்றும். இன்றைய இந்த ஆய்வு உங்களுக்கு அத்தகைய ஒரு வழிகாட்டி வரைபடமாகும். இந்த உரையாடலில் நாம் மேலோட்டமான முடிவுகளோடு நிற்கப் போவதில்லை. ஒவ்வொரு கிரகத்தின் அசைவு, ஒவ்வொரு முக்கியமான தேதி மற்றும் உங்கள் வாழ்க்கையின் முக்கிய அம்சங்களான தொழில், பொருளாதார நிலை, ஆரோக்கியம் மற்றும் உறவுகள் ஆகியவற்றை நுணுக்கமாகவும் தர்க்க ரீதியாகவும் ஆழமாகவும் ஆராயப் போகிறோம். இந்த விவாதம் விரிவானது, ஏனெனில் வரவிருக்கும் 90 நாட்கள் சாதாரணமானவை அல்ல. சிம்ம ராசிக்காரர்கள் கிரகங்களின் அக்னி பரீட்சையை எதிர்கொள்ள வேண்டிய காலகட்டம் இது. இதன் மூலம் இறுதியில் அவர்கள் அதிக வலிமையுடனும் முதிர்ச்சியுடனும் தெளிவான பார்வையுடனும் முன்னேற முடியும். முதலாவதாக, ஜனவரி அல்லது பிப்ரவரி நிகழ்வுகளைப் பற்றி நான் சொல்வதற்கு முன், இப்போது களம் எப்படி அமைந்துள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் ஜாதகத்தில் அசையாமல் நின்று அடுத்த 3 மாதங்களுக்கும் தாக்கம் செலுத்தப் போகும் அந்த பெரிய தூண்கள் எவை? முதல் மற்றும் மிக கனமான தூண் சனி பகவான். மார்ச் 2025 முதல் நீங்கள் அஷ்டம சனி, 8ஆம் இடத்து சனி அல்லது சியின் பிடியில் இருக்கிறீர்கள் என்பதை மறக்கக்கூடாது. சனி பகவான் தற்போது மீன ராசியில் சஞ்சரிக்கிறார். இது உங்கள் ஜாதகத்தின் 8வது வீடாகும். நண்பர்களே, ஜோதிடத்தில் 8ஆம் வீடு மிகவும் மர்மமானது. இது பாதாளம். இது திடீர் நிகழ்வுகளின் வீடு. இது நீண்ட கால நோய்களின் வீடு. ஆனால் இது உயில் மற்றும் புதையல் போன்ற மறைந்திருக்கும் செல்வத்தின் வீடும் கூட. கர்மவினையை தரும் சனி போன்ற ஒரு கிரகம் 8ஆம் வீட்டில் அமரும்போது, அவர் உங்களிடமிருந்து எதிர்பார்ப்பது ஒன்றே ஒன்றுதான்: நேர்மை மற்றும் கடின உழைப்பு. இந்த முழு காலாண்டிலும் நீங்கள் குறுக்கு வழியில் செல்ல முயன்றாலோ அல்லது யாரையாவது ஏமாற்ற நினைத்தாலோ சனி பகவான் உடனடியாக தண்டிப்பார். ஆனால் நீங்கள் அமைதியாக உங்கள் வேலையை செய்து கொண்டிருந்தால், இதே சனி உங்களுக்கு வேறு எந்த கிரகத்திடமும் இல்லாத வலிமையை தருவார். இரண்டாவது பெரிய தூண் ராகு மற்றும் கேதுவின் அச்சு. இது மிகவும் சுவாரஸ்யமானது. கேது பகவான் உங்கள் லக்னத்தில் அமர்ந்திருக்கிறார், அதாவது உங்கள் முதல் வீட்டில். ராகு பகவான் உங்கள் 7வது வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இதை புரிந்து கொள்ளுங்கள். லக்னம் என்பது உங்கள் தலை, உங்கள் மூளை. கேது ஒரு தலையில்லாத கிரகம். இதன் அர்த்தம் என்ன? இந்த முழு நேரத்திலும் உங்கள் சுய உணர்வு மாறுவதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் சற்று உள்முகமாக மாறுவீர்கள். உங்களுக்கு அதிகமாக பேச பிடிக்காது. கேது மோட்சம் மற்றும் தனிமைக்கான காரகன். எனவே வழக்கமாக கூட்டத்தின் மையப்புள்ளியாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் இந்த காலாண்டில் சற்று அமைதியாக சைலண்ட் மோடில் இருப்பார்கள். ஆனால் இதற்கு நேர் எதிரே 7ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார். 7ஆம் வீடு என்பது உலகம், வாழ்க்கை துணை, வியாபாரம் ஆகியவற்றுக்கானது. ராகு என்பது சத்தம். ராகு என்பது புகை. ராகு என்பது மாயை. இதன் அர்த்தம், உங்களுக்குள் அமைதி உள்ளது, ஆனால் உங்கள் முன்னால் இருக்கும் உலகம், உங்கள் வாழ்க்கை துணை, உங்கள் பிசினஸ் பார்ட்னர், அங்கே நிறைய சத்தம், நிறைய குழப்பம் உள்ளது. நீங்கள் அமைதியாக இருக்க விரும்புகிறீர்கள், ஆனால் உலகம் உங்களை இழுக்கிறது. இந்த முரண்பாடு, இந்த போராட்டம் இந்த முழு காலாண்டின் மையக் கருவாக இருக்கப் போகிறது. ஜனவரி 2026க்குள் நுழைவோம். ஜனவரி 2026 வெற்றியின் ஆரம்பம். ஜனவரி மாதம் ஆண்டின் தொடக்கம். சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த தொடக்கம் ஒரு வெடிப்புறப்பாடாகவே இருக்கும். நான் ஏன் அப்படி சொல்கிறேன்? ஏனென்றால் ஜனவரி மத்தியில் பல தசாப்தங்களுக்கு ஒருமுறை நிகழும் கிரகங்களின் ஒரு அபூர்வ சேர்க்கை உருவாகிறது. தேதியை குறித்துக் கொள்ளுங்கள். ஜனவரி 13ஆம் தேதி முதல் ஜனவரி 17ஆம் தேதி வரை. இந்த நேரத்தில் என்ன நடக்கும்?
உங்கள் ராசிநாதரான கிரகங்களின் ராஜாவான சூரிய பகவான் மகர ராசியில் பிரவேசிப்பார். மகர ராசி உங்கள் ஜாதகத்தின் 6ஆம் பாவமாகும். ஆனால் சூரியன் தனியாக இல்லை. அங்கே ஏற்கனவே படைத்தளபதி செவ்வாய் இருக்கிறார். அங்கே இளவரசன் புதன் இருக்கிறார். அங்கே அசுர குருவான சுக்கிரனும் வந்து சேர்கிறார். சற்று யோசித்து பாருங்கள். சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன், 4 பெரிய கிரகங்கள். எங்கே? உங்கள் 6ஆம் வீட்டில். ஜோதிடத்தில் 6ஆம் வீடு என்பது என்ன? இது போர்க்களம். இது நோய், கடன் மற்றும் சத்ரு எதிரி ஸ்தானம். சூரியன் மற்றும் செவ்வாய் போன்ற நெருப்பு கிரகங்கள் 6ஆம் வீட்டில் வரும்போது அதை சாஸ்திரங்களில் சத்ரு சம்ஹார யோகம் என்று அழைக்கிறார்கள். இதன் அர்த்தம் ஜனவரி மாதம் உங்களுக்கு வெற்றியின் மாதம். நீங்கள் ஒரு மாணவராக இருந்து ஜனவரியில் உங்களுக்கு ஏதேனும் போட்டித் தேர்வு இருந்தால் நம்புங்கள், உங்கள் செயல்திறன் அற்புதமாக இருக்கும். உங்கள் கவனக்குவிப்பு, உங்கள் போராட்ட குணம் உச்சத்தில் இருக்கும். நீங்கள் வேலைக்குச் செல்பவராக இருந்து அலுவலகத்தில் உங்களுக்கு எதிராக அரசியல் நடந்தால், மக்கள் உங்களை பற்றி புறம் பேசினால் ஜனவரியில் நீங்கள் எதுவும் செய்யத் தேவையில்லை. உங்கள் எதிரிகள் தங்களுக்குள் சண்டையிட்டு அழிந்து போவார்கள் அல்லது அவர்களின் திட்டங்கள் தோல்வியடையும். நீங்கள் ஒரு ராஜாவைப் போல, ஒரு சிங்கத்தைப் போல உங்கள் பணியிடத்தில் கர்ஜிப்பீர்கள். உங்கள் வேலை பேசும். உங்கள் உற்பத்தி திறன் மிக அதிகமாக இருக்கும். மாதக்கணக்கில் செய்ய வேண்டிய வேலையை நாட்களில் முடித்து விடுவீர்கள். எங்கள் தரவு மற்றும் பகுப்பாய்வின்படி, நீங்கள் உங்கள் வேலையில் மகிழ்ச்சியாக இல்லாவிட்டால், வேலையை மாற்ற விரும்பினால், ஜனவரி 13ஆம் தேதி முதல் பிப்ரவரி 13ஆம் தேதி வரையிலான காலம் உங்களுக்கு ஒரு தங்கமான காலம். உங்கள் பயோடேட்டாவை அப்டேட் செய்யுங்கள். நேர்காணல் கொடுங்கள். உங்களுக்கு ஒரு சிறந்த, அதிக அதிகாரமுள்ள வேலை கிடைப்பதற்கான யோகம் பிரகாசமாக உள்ளது. ஆனால் நில்லுங்கள், நாணயத்தின் மறுபக்கத்தையும் பார்க்க வேண்டும். 6ஆம் வீட்டில் இவ்வளவு அதிகமான நெருப்பு சேரும்போது உடலால் அதை தாங்க முடியாது. 6ஆம் வீடு நோய்க்கான இடமும் கூட. செவ்வாய் அறுவை சிகிச்சை மற்றும் இரத்தத்தின் காரகன். சூரியன் காய்ச்சல் மற்றும் பித்தத்தின் காரகன். ஜனவரி மாதத்தில் உங்கள் ஆரோக்கியத்தில் நீங்கள் மிகவும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஆசிடிட்டி, வயிற்று எரிச்சல் அல்லது அல்சர் போன்ற பிரச்சனைகள் உங்களை தொந்தரவு செய்யலாம். உங்களுக்கு ஏற்கனவே இரத்த கொதிப்பு இருந்தால் ஜனவரியில் உங்கள் மருந்துகளை சரியான நேரத்தில் எடுத்துக்கொள்ளுங்கள். குறிப்பாக கர்ப்பமாக இருக்கும் தாய்மார்கள் மற்றும் சகோதரிகளிடம் நான் சொல்ல விரும்புவது, ஜனவரி மாதம் உங்களுக்கு மிகவும் மென்மையானது. கிரகங்களின் இந்த வெப்பம் கர்ப்பத்திற்கு நல்லதல்ல. எனவே அதிக காரமான உணவுகளை தவிர்க்கவும், கனமான பொருட்களை தூக்க வேண்டாம். மருத்துவரின் தொடர்பில் இருங்கள். சிறிய கவனக்குறைவும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தலாம். ஜனவரியில் மற்றொரு எச்சரிக்கை தேவை. 6ஆம் வீடு கடன் ஸ்தானமும் கூட. இங்கே இத்தனை கிரகங்கள் வந்து தனயோகத்தை உருவாக்கும்போது நபரின் தன்னம்பிக்கை மிகவும் அதிகரிக்கிறது. பரவாயில்ல, பணம் வந்துவிடும். ஒரு பெரிய வண்டியை ஃபைனான்ஸில் எடுப்போம் அல்லது பெரிய லோன் வாங்குவோம் என்று உங்களுக்கு தோன்றும். என் ஆலோசனையை கேளுங்கள். ஜனவரி 2026இல் கடன் பத்திரங்களில் கையெழுத்திட வேண்டாம். ஏன்? ஏனென்றால் சனி 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். இந்த நேரத்தில் நீங்கள் கடன் வாங்கினால் அந்த கடன் ஒரு புதைக்குழியாக மாறும். அதை திருப்பிச் செலுத்த முடியாமல் நீங்கள் தவிப்பீர்கள், ஆனால் அது தீராது. உங்களிடம் உள்ள வளங்களைக் கொண்டு சமாளியுங்கள். கடன் கொடுக்காதீர்கள், கடன் வாங்காதீர்கள். ஜனவரி முடிந்து நாம் பிப்ரவரியை நோக்கி நகரும்போது வானிலை மாறும். பிப்ரவரி 2026. புயல் மற்றும் எச்சரிக்கை. இப்போது இந்த வீடியோவின் இதயம் போன்ற பகுதிக்கு வருகிறோம். பிப்ரவரி 2026. நண்பர்களே, ஒரு ஜோதிடராக என் வேலை உங்களுக்கு இனிப்பான விஷயங்களை மட்டும் சொல்வதல்ல, வரவிருக்கும் புயல்களைப் பற்றி உங்களை எச்சரிப்பதே என் வேலை. பிப்ரவரி மாதம் சிம்ம ராசிக்கு ஒரு புயலுக்கு குறைவானதல்ல. ஏன்? பிப்ரவரியில் என்ன நடக்கப் போகிறது? உங்கள் 7ஆம் வீட்டில் ராகு அமர்ந்திருக்கிறார் என்று நான் சொன்னது நினைவிருக்கிறதா? 7ஆம் வீடு திருமணம், வாழ்க்கை துணைக்கான வீடு. இப்போது ஜனவரியில் 6ஆம் வீட்டில் இருந்த அந்த கிரகங்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நகர்ந்து 7ஆம் வீட்டில் நுழையும். அதாவது ராகுவின் வீட்டிற்குள். இந்த காட்சியை கற்பனை செய்து பாருங்கள். ஒரு வீட்டில் ஏற்கனவே ஒரு குறும்புக்கார, மாயையை உண்டாக்கும் கிரகமான ராகு அமர்ந்திருக்கிறார். அங்கே பிப்ரவரி 6ஆம் தேதி சுக்கிரன் சென்றடைவார். பிப்ரவரி 13ஆம் தேதி சூரியன், ராஜா, சென்றடைவார். பிப்ரவரி 23ஆம் தேதி செவ்வாய், படைத்தளபதி, சென்றடைவார். இங்கே 3 மிக ஆபத்தான யோகங்கள் உருவாகின்றன. 1. சூரியன் மற்றும் ராகு சேர்க்கை. இதை நாம் கிரகண தோஷம் என்கிறோம். 2. செவ்வாய் மற்றும் ராகு சேர்க்கை. இதை நாம் அங்காரக யோகம் என்கிறோம். 3. சுக்கிரன் மற்றும் ராகு சேர்க்கை. இது ஒழுக்கக்கேட்டை ஏற்படுத்தலாம். இதன் தாக்கம் உங்கள் வாழ்க்கையில் என்னவாக இருக்கும்?
இதை மிக கவனமாக கேளுங்கள். பிப்ரவரி 13ஆம் தேதி முதல் பிப்ரவரி இறுதி வரையிலான காலம் உங்கள் திருமண வாழ்க்கைக்கு ஒரு ரெட் அலர்ட் காலம். நீங்கள் திருமணமானவர் என்றால் உங்களுக்கும் உங்கள் வாழ்க்கை துணைக்கும் இடையே ஈகோ மோதல் உச்சத்தில் இருக்கும். ராகு குழப்பத்தை ஏற்படுத்துவார். உங்கள் துணை உங்களை ஏமாற்றுகிறார் என்றோ அல்லது உங்களை மதிக்கவில்லை என்றோ உங்களுக்கு தோன்றும். ஒரு சிறிய விஷயம், ஈரத்துண்டை படுக்கையில் வைப்பது அல்லது உணவில் உப்பு குறைவாக இருப்பது போன்றவற்றால் மகாபாரத போரே வெடிக்கலாம். கோபமும் குழப்பமும் சேரும்போது மனிதனின் புத்தி மழுங்கிவிடும். எங்கள் தரவுகளின்படி பல சிம்மராசிக்காரர்களின் வாழ்க்கையில் இந்த நேரத்தில் விவாகரத்து அல்லது பிரிவு நிலை ஏற்படலாம். கோர்ட் வழக்கு பேச்சுவார்த்தைகள் வரலாம். நான் உங்களுக்கு கைகூப்பிச் சொல்லும் ஆலோசனை, பிப்ரவரி மாதத்தில் உங்கள் வீட்டில் மௌன விரதம் இருங்கள். உங்கள் லக்னத்தில் கேது இருக்கிறார். அமைதியாக இருப்பதே நல்லது என்று அவர் உங்களுக்கு சுட்டிக்காட்டுகிறார். உங்கள் துணை கோபப்பட்டால் நீங்கள் பதிலுக்கு பேசாதீர்கள். நீங்கள் பதில் சொன்னால் அந்த நெருப்பு காட்டுத்தீயாக மாறி அதை அணைப்பது சாத்தியமில்லாமல் போகும். நினைவில் கொள்ளுங்கள், இது கிரகங்களின் தாக்கம். இது அவர்களின் உண்மையான குணம் அல்ல. மார்ச் வந்தவுடன் இந்த மயக்கம் தெளிந்துவிடும். எனவே பிப்ரவரியை எப்படியாவது கடந்து விடுங்கள். இரண்டாவது ஆபத்து அவதூறு. சுக்கிரன் மற்றும் ராகுவின் சேர்க்கை 7ஆம் வீட்டில் நிகழ்கிறது. சிம்மராசிக்காரர்கள் இந்த நேரத்தில் தங்கள் நடத்தையில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். உங்கள் அலுவலகத்தில் உடன் பணிபுரியும் ஒருவரோ அல்லது சமூக ஊடகங்களில் அறிமுகமில்லாத ஒருவரோ உங்களை ஈர்க்கலாம். ஒரு பலவீனமான தருணத்தில் நீங்கள் வழிமாறலாம். எச்சரிக்கையாக இருங்கள், இது ஒரு பொறி. பிப்ரவரியில் தொடங்கும் எந்தவொரு தவறான உறவும் உங்கள் சமூக மரியாதையை தவிடுபொடியாக்கிவிடும். உங்களுக்கு அவப்பெயர் ஏற்படுவதற்கான வலுவான யோகம் உள்ளது. யாரோ 3ஆம் நபர் உங்கள் பெயரை கெடுக்க காத்திருக்கிறார். எனவே உங்கள் வரம்பிற்குள் இருங்கள். நீங்கள் வியாபாரம் செய்கிறீர்கள் என்றால் பிப்ரவரி 26 அன்று மற்றொரு நிகழ்வு நடக்கும். புத்திக்கு அதிபதியான புதன் அதே 7ஆம் வீட்டில் வக்ரமடைவார். இதன் அர்த்தம் என்ன? முடிவெடுப்பதில் கோளாறு. பிப்ரவரி கடைசி வாரத்தில் நீங்கள் ஏதேனும் பார்ட்னர்ஷிப் ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டால் அல்லது பெரிய ஒப்பந்தம் செய்தால் நீங்கள் தவறு செய்வீர்கள். பொடி எழுத்தில் எழுதியுள்ள நிபந்தனைகளை நீங்கள் படிக்க மாட்டீர்கள். பின்னர் வருத்தப்பட வேண்டியிருக்கும். எனவே பிப்ரவரி 20 முதல் மார்ச் 15 வரை எந்தவொரு பெரிய காகிதப் பணியையும் எந்த பெரிய கையெழுத்தையும் போட வேண்டாம். இல்லத்தரசிகளுக்கான சிறப்பு பகுதி இப்போது நான் இங்கே சிறிது நிறுத்தி, வீட்டின் அச்சாணியாக இருக்கும் நமது தாய்மார்கள், சகோதரிகள் மற்றும் இல்லத்தரசிகளிடம் பேச விரும்புகிறேன். கேரியர் மற்றும் பிசினஸ் வெளிச்சத்தில் நாம் பெரும்பாலும் இல்லத்தரசிகளின் போராட்டத்தை மறந்துவிடுகிறோம். ஆனால் உண்மை என்னவென்றால், ஒரு வீட்டை நிர்வகிப்பது ஒரு நிறுவனத்தை நடத்துவதை விட கடினமானது. என் சிம்மராசி தாய்மார்களே, சகோதரிகளே, உங்களுக்கு இந்த 3 மாதங்கள் ஜனவரி, பிப்ரவரி மற்றும் மார்ச் எப்படி இருக்கும்? பாருங்கள். முதலாவதாக, சனி பகவான் உங்கள் 8ஆம் வீட்டில் அமர்ந்திருக்கிறார். ஜோதிடத்தில் 8ஆம் வீடு புகுந்த வீடு, மாமாமியார் வீடு என்று கருதப்படுகிறது. ஜனவரி மற்றும் பிப்ரவரி மாதங்களில் புகுந்த வீட்டாரிடமிருந்து, அது உங்கள் மாமியாராகவோ நாத்தனாராகவோ அல்லது அண்ணியாகவோ இருக்கலாம், ஒரு விசித்திரமான அழுத்தம் வருவதை நீங்கள் உணர்வீர்கள். நீங்கள் முழு மனதுடன் அனைவருக்கும் சேவை செய்வீர்கள், சுவையான உணவு சமைப்பீர்கள், வீட்டை பளிச்சென்று வைப்பீர்கள். ஆனால் நீங்கள் எதிர்பார்க்கும் அந்த பாராட்டு அல்லது அன்பு உங்களுக்கு கிடைக்காது. மாறாக பழைய பிரச்சனைகள் கிளறப்படலாம். பழைய குத்தல் பேச்சுகள் உங்களை தாக்கலாம். உங்களுக்கு என் ஆலோசனை, இந்த நேரத்தில் சனி பகவான் உங்கள் பொறுமையை சோதிக்கிறார். நீங்கள் பதிலுக்கு பதில் பேசினால் வீட்டின் சூழல் கெட்டுவிடும். இதை உங்கள் கர்மவினை என்றோ அல்லது கிரகங்களின் விளையாட்டு என்றோ நினைத்து புறக்கணித்து விடுங்கள். மௌனமே மிகப்பெரிய ஆயுதம். இரண்டாவது பெரிய எச்சரிக்கை நீங்கள் பிப்ரவரியில் கடைபிடிக்க வேண்டும். உங்கள் 7ஆம் வீட்டில் ராகு, சூரியன் மற்றும் செவ்வாய் இணைந்து அங்காரக யோகத்தை உருவாக்கும்போது அதன் நேரடி தாக்கம் உங்கள் கணவரின் குணத்தில் எதிரொலிக்கும். பிப்ரவரி மாதத்தில் உங்கள் கணவர் மிகவும் எரிச்சல் அடைவதை நீங்கள் காண்பீர்கள். ஒருவேளை அலுவலகத்தில் அழுத்தம் இருக்கலாம் அல்லது தொழிலில் நஷ்டம் இருக்கலாம். ஆனால் அந்த கோபம் அனைத்தையும் வீட்டிற்கு வந்து உங்கள் மீதோ அல்லது குழந்தைகளின் மீதோ காட்டுவார்கள். அவர்கள் சிறிய விஷயங்களுக்கு கூட கத்தலாம். இதை அவர்கள் செய்யவில்லை, ராகு அவர்களை செய்ய வைக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவர்களின் புத்தி இந்த நேரத்தில் கிரகங்களின் பிடியில் உள்ளது. அந்த நேரத்தில் ஒரு இல்லத்தரசியாக நீங்கள் வீட்டின் கூலிங் சிஸ்டமாக மாற வேண்டும். அவர்கள் நெருப்பாக இருந்தால் நீங்கள் தண்ணீராக இருக்க வேண்டும்.
அந்த நேரத்தில் நீங்களும் உங்கள் சிம்மராசி ஈகோவை காட்டினால் விஷயம் விபரீதமாகிவிடும். சிறிது பொறுமை காக்கவும். மார்ச் வரும்போது அவர்கள் தங்கள் தவறை உணர்ந்து எல்லாம் சகஜமாகிவிடும். ஆரோக்கியம் மற்றும் வீட்டு வேலைகளை பற்றி பேசினால் ஜனவரி மாதம் உங்களுக்கு நல்லது. 6ஆம் வீட்டு கிரகங்கள் உங்களுக்கு அதிக ஆற்றலை தரும். நீங்கள் வீட்டில் புதுப்பிப்பு வேலைகளை செய்ய விரும்பினால், சுத்தம் செய்ய விரும்பினால் ஜனவரியில் செய்யுங்கள். ஆனால் கனமான சோபா அல்லது அலமாரியை நகர்த்தும்போது கவனமாக இருங்கள். 8ஆம் வீட்டு சனி முதுகுவலி அல்லது கால் வலியை தரலாம். ஒரு சிறிய பரிகாரம். வீட்டில் அமைதி நிலவ நீங்கள் எப்போது சப்பாத்தி மாவு பிசைந்தாலும் அதில் ஒரு சிட்டிகை மஞ்சள் தூள் கலந்து விடுங்கள். முதல் உணவை பசுவிற்காக எடுத்து வையுங்கள். இதனால் குரு பகவான் வலுவடைவார். வீட்டில் சண்டைகள் வராது. மார்ச் 2026 மறுமலர்ச்சி மற்றும் வெற்றி. சரி, இப்போது மீண்டும் முக்கிய விஷயத்திற்கு வருவோம். பிப்ரவரி மாதத்தின் அந்த புரட்சிகரமான மாற்றங்களுக்கு பிறகு ஏதாவது நம்பிக்கை கீற்று உள்ளதா? ஆம், படம் இன்னும் பாக்கி உள்ளது. மார்ச் 2026 இந்த மாதம் ஒரு கிளைமாக்ஸ் போன்றது. மார்ச் மாத தொடக்கம் சற்று பயமுறுத்துவதாக இருக்கலாம். மார்ச் 3, 2026 அன்று சந்திர கிரகணம் நிகழப்போகிறது. இந்த கிரகணம் எங்கே நடக்கும்? உங்கள் சொந்த ராசியில், உங்கள் லக்னத்தில், உங்கள் முதல் வீட்டில், கேதுவுடன். சந்திரன் நம்முடைய மனம். மனதின் மீது கிரகணம் ஏற்படும்போது மனிதனுக்கு எதுவும் நன்றாகத் தோன்றாது. மார்ச் முதல் வாரத்தில் முதல் தேதி முதல் 7ஆம் தேதி வரை நீங்கள் ஆழ்ந்த மனச்சோர்வை உணரலாம். நான் இவ்வளவு கஷ்டப்படுகிறேன், ஆனாலும் எதுவும் நடக்கவில்லை. எல்லோரும் எனக்கு எதிராக இருக்கிறார்கள் என்று தோன்றும். இரவில் தூக்கம் வராது. விசித்திரமான கனவுகள் வரும். ஒரு இனம் புரியாத பயம் உங்களை துரத்தும். இவையெல்லாம் அந்த கிரகணத்தின் தாக்கம். பயப்பட வேண்டாம், இது வெறும் நிழல், நிஜமல்ல. ஏனென்றால் இந்த இருண்ட வாரத்தை நீங்கள் கடந்தவுடன் மார்ச் 11, 2026 அன்று ஒரு அதிசயம் நடக்கும். இந்த தேதியை உங்கள் டைரியில் பொன்னெழுத்துக்களால் எழுதிக் கொள்ளுங்கள். மார்ச் 11 அன்று இதுவரை வக்கிரகதியில் பின்னோக்கி சென்று கொண்டிருந்த தேவகுரு பிரகஸ்பதி குரு இப்போது உங்கள் 11ஆம் வீட்டில் நேர்கதி அடைவார். 11ஆம் வீடு என்றால் என்ன? இது ஆசைகள் நிறைவேறும் வீடு. இது லாபஸ்தானம். குரு நேராக திரும்பியதும் அவர் தனது அமிர்த பார்வையை உங்கள் 5ஆம் வீடு கல்வி மற்றும் குழந்தை பாக்கியம், 7ஆம் வீடு திருமணம் மற்றும் வியாபாரம் மற்றும் 3ஆம் வீடு தைரியம் முயற்சி ஆகியவற்றின் மீது செலுத்துவார். பிப்ரவரியில் சிக்கிய பணம் மார்ச் மத்தியில் விடுவிக்கப்படும். வேலையிலிருந்து நீங்கள் நீக்கப்பட்டிருந்தால் அல்லது எங்கேனும் பேச்சுவார்த்தை தோல்வி அடைந்திருந்தால் அங்கிருந்து பணி நியமன கடிதம் ஆஃபர் லெட்டர் வரும். நீங்கள் மாணவராக இருந்தால் படிப்பில் நாட்டமில்லாமல் போன நிலை மாறி மீண்டும் தடத்தில் வருவீர்கள். உங்கள் மூத்த சகோதரர் சகோதரிகள் அல்லது பழைய நண்பர் ஒருவர் திடீரென உங்களுக்கு உதவ முன்வந்து உங்களை அந்த பிரச்சனையிலிருந்து வெளியே கொண்டு வருவார். மேலும் மார்ச் இறுதியில் 21ஆம் தேதி புதன் பகவானும் நேர்கதிக்கு திரும்புவார். அதாவது வியாபாரத்தில் இருந்த குழப்பமும் முடிவுக்கு வரும். எனவே மார்ச் மாதம் மறுபிறப்புக்கான மாதம். இது உங்களை இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்லும். முதல் 10 நாட்கள் கடினமாக இருக்கும். ஆனால் மார்ச் 11க்கு பிறகு நீங்கள் மீண்டும் உங்கள் ராஜா வடிவத்திற்கு கிங் ஃபார்ம் வந்து விடுவீர்கள். எனவே நண்பர்களே, இதுதான் உங்கள் வரவிருக்கும் 90 நாட்களின் கணக்கு. ஜனவரி வெற்றி மற்றும் ஆரோக்கியத்தில் கவனம். பிப்ரவரி உறவுகளில் எச்சரிக்கை மற்றும் மௌனம். மார்ச் மன அழுத்தத்திற்கு பிறகு மாபெரும் வெற்றி. சக்தி வாய்ந்த பரிகாரங்கள். ஆனால் நாம் கிரகங்களை மட்டும் நம்பி உட்கார்ந்திருக்க முடியுமா? கைகட்டி வேடிக்கை பார்க்கலாமா? நிச்சயமாக இல்லை. வேத ஜோதிடம் கர்ம வினையை அடிப்படையாக கொண்டது. ஆனால் அதே நேரத்தில் அது நமக்கு பரிகாரங்களையும் வழங்குகிறது. பரிகாரங்கள் என்பவை கிரகங்களின் கெட்ட விளைவுகளை குறைக்கும் மருந்துகள், ஆன்டிபயோட்டிக்ஸ் போன்றவை. உங்கள் ஜாதகத்தின் இந்த சிறப்பான கோச்சாரத்தை மனதில் வைத்து 3 மிக சக்தி வாய்ந்த மற்றும் துல்லியமான பரிகாரங்களை நான் எடுத்துள்ளேன். இவற்றை குறித்துக்கொண்டு முழு நம்பிக்கையுடன் செய்யுங்கள். முதல் பரிகாரம் அதிர்ஷ்டம் மற்றும் பாதுகாப்பிற்காக செவ்வாயின் பரிகாரம். செவ்வாய் உங்கள் ஜாதகத்தின் மிகச்சிறந்த யோகக்காரகன். அவர் இந்த காலாண்டில் ராகுவால் பாதிக்கப்பட போவதால் நாம் அவருக்கு பாதுகாப்பு அளிக்க வேண்டும். என்ன செய்ய வேண்டும்? ஒரு சிறிய புதிய சிவப்பு துணியை எடுத்துக்கொள்ளுங்கள். அதில் சிறிதளவு சுமார் ஒரு கைப்பிடி பச்சை பெருஞ்சீரகம் சோம் வையுங்கள். இதை முடிந்து ஒரு சிறிய மூட்டையாக கட்டிக்கொள்ளுங்கள். இந்த மூட்டையை உங்கள் பர்சில், உங்கள் அலுவலக பையில் அல்லது வீட்டின் பணப்பெட்டியில் பீரோவில் வைத்துவிடுங்கள். இந்த பச்சை சோம்பு புதனையும் சிவப்பு துணி செவ்வாயையும் குறிக்கிறது. இந்த மூட்டை உங்கள் அதிர்ஷ்டத்தை பாதுகாப்பதோடு
கண் திருஷ்டி அல்லது ராகுவின் எதிர்மறை ஆற்றலை உறிஞ்சிவிடும். இதை முழு 3 மாதங்களும் உங்களுடன் வைத்திருங்கள். இரண்டாவது பரிகாரம்: ஆரோக்கியம் மற்றும் மன அமைதிக்காக ராகு கேது பரிகாரம். கேது உங்கள் லக்னத்திலும் ராகு 7ஆம் இடத்திலும் உள்ளனர். இந்த அச்சு உங்கள் உடலின் ஆற்றலை சீர்குலைக்கிறது. பரிகாரம் மிகவும் எளிமையானது, ஆனால் மிகவும் அற்புதமானது. தினமும் இரவு தூங்குவதற்கு முன் தூய ஆலிவ் எண்ணெய் அல்லது சுத்தமான தேங்காய் எண்ணெய் 2 சொட்டுகளை உங்கள் தொப்புளில் விடுங்கள். நமது தொப்புள் நம் உடலின் மையப்புள்ளி. இங்கு 72,000 நாடிகள் சந்திக்கின்றன. நீங்கள் இங்கு எண்ணெய் வைக்கும்போது ராகு மற்றும் கேதுவை சாந்தப்படுத்துகிறீர்கள். இதனால் உங்களுக்கு கோபம் குறையும், சருமம் பொலிவாகும், மேலும் மார்ச் கிரகணத்தின் போது உங்களுக்கு மனச்சோர்வு ஏற்படாது. இந்த பரிகாரத்தை குழந்தைகள், பெரியவர்கள் என அனைவரும் செய்ய வேண்டும். மூன்றாவது மற்றும் கடைசி பரிகாரம்: சனி மற்றும் கிரகண தோஷத்திற்காக. சனி 8ஆம் வீட்டில் இருப்பதாலும் மார்ச்சில் கிரகணம் இருப்பதாலும் மகாகாலன் ஆகிய சிவபெருமான் மட்டுமே ஒரே துணை. இந்த முழு காலாண்டிலும் ஒவ்வொரு திங்கட்கிழமையும் சிவன் கோயிலுக்குச் செல்வதை விதியாகக் கொள்ளுங்கள். சிவலிங்கத்திற்கு எல்லோரும் நீர் ஊற்றுவார்கள். நீங்கள் பஞ்சாமிர்தம், பால், தயிர், நெய், தேன் மற்றும் சர்க்கரை கலவை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும். முடிந்தால் பஞ்சமேவா, உலர்ந்த பழங்கள் கொண்ட பாயசம் செய்து இறைவனுக்கு படைத்து பின்னர் அதை ஏழைகளுக்கு தானமாக கொடுங்கள். கோயிலில் அமர்ந்து குறைந்தது 108 முறை ஓம் நமசிவாய மந்திரத்தை ஜபிக்கவும். இந்த பரிகாரம் உங்களை எந்தவொரு விபத்து, அறுவை சிகிச்சை அல்லது அவப்பெயரிலிருந்தும் காப்பாற்றும். சிவனின் அருள் இருந்தால் அஷ்டம சனி உங்கள் முடியை கூட அசைக்க முடியாது. நண்பர்களே, இறுதியில் நான் இதை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சிங்கம். சிங்கம் ஒருபோதும் காட்டின் மமுட்களுக்கோ அல்லது புயலுக்கோ பயந்து குகையில் ஒழிந்து கொள்வதில்லை. அது நெஞ்சை நிமிர்த்தி நடக்கும். 2026 இந்த முதல் காலாண்டு உங்களிடம் பொறுமையை கேட்கிறது, பயத்தை அல்ல. பிப்ரவரியில் கோபம் வரும்போது ஒரு நீண்ட மூச்சு எடுத்து அமைதியாகி விடுங்கள். மார்ச்சில் பயம் வரும்போது உங்கள் கண்களை மூடி இறைவனை நம்புங்கள். ஏனென்றால் மார்ச் 11க்கு பிறகு உதிக்கும் சூரியன் உங்கள் வெற்றியின் சூரியனாக இருக்கும். உங்கள் மீது நம்பிக்கை வையுங்கள், உங்கள் கர்ம வினையின் மீது நம்பிக்கை வையுங்கள், எல்லாம் சுபமாக நடக்கும். இந்த விரிவான பகுப்பாய்வு உங்களுக்கு ஒரு புதிய திசையை, ஒரு புதிய தெளிவை அளித்திருக்கும் என்று நம்புகிறேன். இந்த வீடியோ வெறும் ஜோதிட கணிப்பு மட்டுமல்ல, இது ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. எனது இந்த உழைப்பு, இந்த ஆழமான ஆய்வு உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை அவசியம் லைக் செய்யுங்கள். என் கருத்து உங்களை சென்றடைந்தது என்பதை இது எனக்கு உணர்த்தும். கீழே கமெண்ட் பகுதியில் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் பெயரை எழுதுங்கள், அல்லது ஓம் நமச்சிவாய என்று மட்டும் எழுதுங்கள். இது ஒரு நேர்மறை ஆற்றலை உருவாக்கும். நீங்கள் இந்த சேனலுக்கு புதியவர் என்றால் சப்ஸ்கிரைப் பொத்தானை அழுத்தி நமது இந்த ஜோதிட குடும்பத்தின் ஒரு பகுதியாகுங்கள். மிக விரைவில் மற்றொரு அறிவுபூர்வமான வீடியோவுடன் சந்திக்கிறேன். அதுவரை உங்களை கவனித்துக் கொள்ளுங்கள், உங்கள் பெற்றோரை கவனித்துக் கொள்ளுங்கள், சிரித்துக்கொண்டே இருங்கள், மகிழ்ச்சியாக இருங்கள். ஹரஹர மகாதேவ். ஜெய் ஹிந்த்.